அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். குட்டி கேக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, மைதா மாவு 1/4 கிலோ, அதுக்கப்புறம் பொடிச்ச சர்க்கரை அது 125 கிராம், 2 ஸ்பூன் நெய், ஒரு 2 பிஞ்ச் அளவு ஆப்ப சோடா மாவுன்னு சொல்லலாம், ஒரு 2 பிஞ்ச் அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி. நெய்யை நம்ம என்ன பண்ணிடுறோம், உருக்கி இதை போட்டு பிசைய போகிறோம். பிசைஞ்சு இந்த குட்டி கேக்கு செய்ய போகிறோம். இப்போது மாவை பிசைய போகிறாங்க. மாவு சீனி போட்டாங்க, உப்பு போடுறாங்க, சோடா மாவு போடுறாங்க. அந்த நெய்யை உருக்கியாச்சு. அந்த உருக்கிற நெய்யை இதில் ஊற்றி பிசைஞ்சிரும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு பதத்துக்கு பிசைஞ்சால் போதும். ரொம்ப போட்டு ரொம்ப கல் மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்பவும் அதுக்காக தண்ணியாகவும் இருக்காமல் கரெக்டான பதம் சப்பாத்தி மாவு பதம் தான். அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போது மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இது ஒரு 1/4 ஹவர் ஊறட்டும். 1/4 ஹவர் ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். லைட்டாக இந்த அளவு திக்னஸ் இருக்கணும், அவ்வளோதான். குட்டி கேக்குக்கு நம்ம வெட்டி முடிச்சாச்சு. பாருங்கள், இந்த லெவல் தான் வெட்டணும். இந்த பாருங்கள், வெட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம அதை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போது நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துகிட்ருக்கோம். அப்படியே அழகாக நம்ம போட்டோன்னே அப்படியே மேலே எலும்பி வந்துக்கிட்டு இருக்கு. இது நல்ல முறை அடங்கி லேசாக கலர் மாறவும் நம்ம எடுத்துடணும். கோல்டன் கலர் வரும் பாருங்கள், அந்த கலர் வரையில் நம்ம எடுத்துடணும். இது ரொம்ப நல்லாயிருக்கும் குட்டி கேக்கு. இப்போ பாருங்கள், கோல்டன் கலர் வந்துருச்சு. இந்தளவுக்கு கோல்டன் கலராக இருந்தால் போதும். நம்ம எடுத்துட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இது அவ்வளோதான், நுரையும் அடங்கிருச்சு, நல்ல கோல்டன் கலராகவும் ஆயிடுச்சு. குட்டி கேக் ரெடியாகி விட்டது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும்.